சோனோபியாஸ் இப்போ சமீபத்தில் கூட ரஷ்யாவோட அந்த சப்மரைன் சிக்னேச்சரை அமெரிக்கா கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் ஷார்ட்டாக நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த சோனோபியாஸ்ன்றது சப்மரைன் டிடெக்ஷன் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரில் ஏர்கிராஃப்டை பயன்படுத்தி சப்மரைன் டிடெக்ட் பண்ணுற மெத்தடில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எலக்ட்ரானிக் சிஸ்டம். அப்படிப்பட்ட அமெரிக்காவோட P-8 பொசைடன் ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஏர்கிராஃப்டிலிருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட அமெரிக்கன் மேட் ஒரு சோனோபாய்ன்றது இப்போது சைனாவோட கைகளில் சிக்கியிருக்கு. அதுவும் பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் எந்த இடத்துல பிரச்சனை நடந்ததோ அந்த இடத்துல அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக அமெரிக்காவால் சைனாவோட சப்மரைன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட அந்த சோனோபாய்ன்றது இப்போ சைனாவோட கைகளில் சிக்கியிருக்கு. இதை வச்சு சைனா கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு ரெப்ளிகாவை ரெடி பண்ணுவாங்க. இதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனைன்னு நம்ம நினைப்போம். அமெரிக்காவோட இந்த முக்கியமான ஒரு சிஸ்டம், அதுவும் ஆன்டி சப்மரைன் சிஸ்டம்ன்றதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிட்டா அமெரிக்காவுக்கு அது ஒன்று தான் பிரச்சனையாகும்னுட்டு. ஆனால் அதையும் தாண்டி நிறைய சிக்கல்கள் இதில் இருக்குது. இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, இது எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்றதை சைனா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை குழப்பறதுக்கு இல்லை அந்த சிக்னல்ஸை ஜாம் பண்ணுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை சைனாவால் உருவாக்க முடியும். இப்போ அமெரிக்காவுக்கு அடுத்த தலைவலின்றது இந்த சைனாவோட அந்த கேப்சர் மூலியமாக நடந்துருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த சம்பவத்தை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சோனோபியாஸோட ஒர்க்கிங்கை கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருந்தாலும் மேபி ஒரு சில பேர் அந்த வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நம்ம அடுத்தது சொல்ல போகிறது புரியறதுக்கும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இந்த சோனோபியாஸ்ன்றது ஏர்கிராஃப்ட் லான்ச் ஆன்டி சப்மரைன் எலக்ட்ரானிக் டிவைஸ்னு சொல்லலாம். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு P-8 பொசைடன் ஏர்கிராஃப்டை பற்றி நமக்கு தெரியும். ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரில் ரொம்ப ஒரு முக்கியமான ஏர்கிராஃப்ட் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டது. இந்த விமானமானது ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூடில் பறந்துட்டு இருக்கப்போ அதில் நிறைய செட் ஆஃப் இந்த சோனோபியாஸை வச்சிருப்பாங்க. அதிலிருந்து ஒன்னொன்னா இதை லான்ச் பண்ணுவாங்க. இப்படி லான்ச் பண்றப்போ அது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு கீழே டிசென்ட் ஆகி வரப்போ அதோட பேராஷூட்ன்றது ஓப்பன் ஆகும். இதை சேஃபாக கடலில் லேண்ட் பண்ணுறதுக்காக. இது கடலில் இறங்குனதும் அதோட வேலையை இது ஆரம்பிச்சிடும். இது தனியாக ஒர்க் பண்ணாது. ஒரு 10 இல்லை 15 சோனோபியாஸ் இதேமாரி கடலில் ட்ராப் பண்ணுறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ள இது ஒரு நெட்வொர்க்காகவே ஃபார்ம் ஆகிடும். ஒரு சோனோபாயா இன்னொரு சோனோபாயை கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க்கையே அந்த கடல் பகுதியில் இது ஃபார்ம் பண்ணிடும். இதில் 2 விதமான சோனோபாயாஸ் இருக்கு. ஒன்று ஆக்டிவ், இன்னொன்று பாசிவ். பாசிவை பொறுத்த வரைக்கும் அதனால எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய சவுண்ட்ஸ், இப்போ ஒரு சப்மரைன் போதுன்னா அந்த சப்மரைன்ல இருந்து அது ஒர்க்கிங்னால ஏற்படக்கூடிய அந்த சவுண்டு, இன்ஜின் சவுண்டுன்றது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதோட அந்த வாட்டர் மூவ்மெண்ட் மூலமா ஏற்படக்கூடிய சவுண்டுன்றதும் உற்பத்தி ஆகும். இதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே, இதை லிசன் பண்ணுறதுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டது தான் இந்த பாசிவ் சோனோபியா. மற்றபடி இதனால போயிட்டு எந்த ஒரு சிக்னலையும் எமிட் பண்ணி அதன் மூலமா வரக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஷன் சிக்னலை கேப்சர் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னலாக ஆல்ரெடி என்ன சிக்னல் வருதோ, என்ன சவுண்ட் வேவ்ஸ் வருதோ அதை ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணதை ஒரு டிஜிட்டல் இமேஜா இது அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு சென்ட் பண்ணும். இதுதான் பாசிவ் சோனோபாயோட ஒரு ஷார்ட்டான ஒர்க்கிங் மெத்தட். ஆக்டிவ் சோனோபாயா இந்த இடத்துல அப்படியே வேற மாதிரி வேலை செய்யும். என்னன்னா, இதுவே ஒரு சோனார் டிவைஸ் மாதிரி இதுல இருந்து ஒரு சின்ன வேவை அனுப்பி கடலுக்குள்ள ரொம்ப தூரம் அது பயணிச்சு ஒரு சப்மரைன் மேல மோதி, அந்த ஹல் மேல மோதி அது திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி இதுக்கு வரும். அந்த சிக்னல் போன வேகம் திரும்ப எடுத்துக்கிட்டு அது திரும்ப வரதுக்கான டைம், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி மற்ற டிவைஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி, பக்கத்தில் இருக்க அந்த சோனோபியாஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி ஒரு டிஜிட்டல் ஸ்ட்ரக்சராக இதை மாற்றி அப்புறமா அந்த சிக்னலை மேலே இருக்க அந்த ஏர்கிராஃப்ட்டுக்கு அனுப்பும். அதை ப்ராசஸ் பண்ணி இந்த சப்மரைன் ஆனது எந்த இடத்துல இருக்குது, இல்லை வேற என்ன விதமான சப்ஜெக்ட் இந்த கடலுக்கு கீழே இருக்குன்றதை P-8 பொசைடன் ஏர்கிராஃப்ட் ப்ராசஸ் பண்ணி அது ஒரு டிஜிட்டல் இமேஜாக வெளியில் அவுட்புட்டாக கொடுக்கும். இதன் மூலயமா சப்மரைனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இதுதான் இந்த 2 டைப் ஆஃப் சோனோபியா, ஆக்டிவ் அண்ட் பாசிவ். இது 2 மெத்தடில் தான் இது வரைக்கும் மோஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதோட ஒர்க்கிங் ஆனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இது எப்படி வேலை செய்யுதுன்னுட்டு. இந்த சம்பவமானது எப்போ நடந்துச்சுன்னா, கடைசியாக பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை என்னது வந்துச்சு. இந்தியா அடித்த மாதிரி சீனாவோட வீரர்களை நாங்கள் அடிக்காமல் விட்டுட்டோம். அவங்க எங்களோட போட்டை டேமேஜ் பண்ணது இல்லாமல் எங்களோட சோல்ஜர்ஸோட செல்ஃபோன்ஸ், அந்த M4 கன்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிளைமை வீடியோ எவிடன்ஸோட பிலிப்பைன்ஸ் வச்சுருந்தாங்கல்ல. அந்த சம்பவம் நடந்த அடுத்த 2வது நாளானது நடந்திருக்கு. அதே தாமஸ் ஷோல் ஐலாண்டுக்கு பக்கத்தில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதை சைனாவே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த P-8 பொசைடன் ஏர்கிராஃப்ட்லேருந்து இந்த சோனோபியாஸ் லான்ச் பண்ணுறதை ஒரு 40 செகண்டுக்கு ஒரு வீடியோவாக முதல்ல எடுத்து வெளியிடுறாங்க. பாருங்கள், பிரச்சனை இருக்கக்கூடிய பகுதி, ஒரு டிஸ்பியூட்டட் பகுதியில் அமெரிக்கா எங்களோட சப்மரைன்ஸை கண்காணிக்கிறதுக்காக, எங்களோட சப்மரைன் மூவ்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணுன்றதுக்காக இப்படிப்பட்ட வேலைகளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அது ஒரு 40 செகண்டுக்கு வீடியோவை எடுத்து வெளியிடுறாங்க. அந்த வீடியோ பார்த்தனாலே தெரியும் அந்த ஏர்கிராஃப்ட்லேருந்து அந்த சோனோபியா லான்ச் ஆகுது தெளிவாக தெரியும். அடுத்ததாக வரக்கூடிய அந்த ஒரு பதிவு தான் ரொம்ப முக்கியமானது. இந்த சோனோபாயாவை சைனா கேப்சர் பண்ணிட்டாங்க.
சைனா கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் இது அமெரிக்காவோட தான் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி அதை உருவாக்கின அந்த சோனோபோயாவை அமெரிக்காவுக்காக உருவாக்கி கொடுத்த அல்ட்ரா எலக்ட்ரானிக்ஸோட லோகோவும் அதில் இருக்கிறத காட்டி கொடுத்துட்றாங்க. இந்த அல்ட்ரா எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூகே பேஸ்டு கம்பெனி அமெரிக்காவுக்காக இந்த டிஜிட்டலைஸ் சோனார் எக்யூப்மெண்ட்ஸ், ரேடார் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தயாரித்து கொடுத்துட்ருக்க அந்த ஒரு டிஃபென்சிவ் கம்பெனி தான். இப்போ இதை கேப்சர் பண்ணதுனால சைனாவுக்கு என்ன ஒரு பெரிய அனுகூலம் வரும், என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும்னா, முதல் விஷயம், இதே மாதிரி ஒரு ரெப்ளிகா அமெரிக்கன் டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது, இதோட டிடெக்ஷன் மெத்தட் எந்த மாதிரி எல்லாம் இருக்குது, எந்த விதத்தில் இது சப்மரைன் நம்மளோட சப்மரைனோட ஒர்க்கிங்கை கண்டுபிடிக்குது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை கண்டுபிடிச்சு இதே மாதிரி ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரில் சீனாவோட எக்யூப்மெண்ட்ஸை அதிக பவர்ஃபுல்லாக சீனாவால் உருவாக்க முடியும். முதல் விஷயமாச்சா. ரெண்டாவது விஷயம், இது எப்படி நம்மளோட சப்மரைன்ஸை கண்டுபிடிக்குது. ஸோ நம்மளோட அந்த நாய்ஸ் ரிடக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஸ்டெல்த் சப்மரைனாக இருந்தால் அதோட ஸ்டெல்த் ஃபியூச்சர்ஸை எந்த அளவுக்கு கூட்டலாம், அந்த அலைகள் திரும்ப பிரதிபலித்து போகாமல் அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன வேலைகளில் இறங்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயமா இதை ஸ்டடி பண்ணுவாங்க. இது ரெண்டு கூட பெரிய விஷயம் இல்லை, இது வந்து நார்மலாக ஒவ்வொரு டைமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட்காக எல்லா நாடுகளும் பண்ணுறது தான். மூணாவது இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், சீனாவுக்கு ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயமும் கூட. இப்போ ஒரு நெட்வொர்க்கை இது ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு 10 சோனோபோயாஸை கீழே லான்ச் பண்ணுறாங்க, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது, ஒவ்வொன்றும் ஒன்று கூட கம்யூனிகேட் பண்ணிக்குது, இது எல்லாத்துக்குமே ஓகே. அதை ஐடென்டிஃபை பண்ணுது பண்ணலை, இல்லை இவங்களோட சப்மரைன் அதில் சிக்குது சிக்கலை, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை அந்த சோனோபோயா கீழே இருக்கிறது சப்மரைனை கண்டுபிடிச்சிட்டாலும் அது சிக்னலை அங்கே P8 பொசைடனுக்கு அனுப்பணும். இப்போது இது கண்டுபிடிக்கிற வரைக்கும் விட்டுருங்க, ஏன்னா இது ஒவ்வொரு சோனோபோயாஸையும் டீஆக்டிவேட் பண்ணணும், இல்லை அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் நடக்காத விஷயம். ஏன்னா எந்த இடத்துல அது இருக்குன்றது தேடி கண்டுபிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே இது எல்லாமே கடலில் இருக்குது. அந்த கடலில் அது இருக்கிறது பிரச்சனை கிடையாது, அது சப்மரைனை கண்டுபிடிக்கிறதும் பிரச்சனை கிடையாது. ஏன்டா சப்மரைன் கண்டுபிடிக்கிறது பிரச்சனைனா அப்புறம் எதுதான் பிரச்சனை? அது கண்டுபிடிச்ச சிக்னலை அது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அந்த P8 ஏர்கிராஃப்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு சென்ட் பண்ணணும். அது சென்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு சப்மரைன் இருக்குன்றத அந்த P8 பொசைடன் ஏர்கிராஃப்டால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ஒரு சினாரியோவை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரிசீவராக இருக்கிறது, சிக்னலை ரிசீவ் பண்ணுறவர் P8 பொசைடன், இந்த இடத்துல சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுறவர் சென்ட் பண்ணுறவர் கீழே இருக்க இந்த சோனோபோயாஸ். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த கம்யூனிகேஷன் நடக்குதுல்ல, அந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணாலே போதும், இது கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலனாலும் அதனால எந்த ஒரு பயனும் கிடையாது. ஏன்னா கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சுன்னா இந்த சோனோபோயான்றது கிட்டத்தட்ட ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி தான், இன்ஆக்டிவாக மாறிடும். அதனால எந்த ஒரு பயனும் இருக்காது. அதை படிக்கிறதுக்கு சைனா அடுத்த கட்ட வேலைகளில் இறங்குவாங்க. இதுலேருந்து சிக்னல் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, என்ன விதமான சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுது, இது ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சரில் என்ன விதமான தகவல்களை இது கொடுக்குது, என்ன விதத்தில் இதோட சிக்னல் எஜெக்ஷன் இருக்குன்றத எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் நடக்குது இல்லை, அந்த கம்யூனிகேஷனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, இல்லை அந்த கம்யூனிகேஷனை ஒட்டுமொத்தமாக பிளாக் பண்ணுறதுக்கான அந்த ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிற வேலைகளில் சீனா இறங்குவாங்க. இது அமெரிக்காவோட அந்த ஆன்டி சப்மரைன் வார்ஃபேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். இப்போது சைனா அண்ட் ரஷ்யா இந்த ரெண்டு நாடுகளையும் சர்வேலன்ஸ்குள்ளே வச்சுக்கிறதுக்காக தான் ஜப்பானில் இருக்க பேஸாக இருக்கட்டும், கொரியாவில் இருக்க பேஸாக இருக்கட்டும், வியட்நாமுக்கு உதவி பண்ணுறது, பிலிப்பைன்ஸ்க்கு உதவி பண்ணுறது, தாய்வானுக்கு நிறைய உதவிகள் செய்யறதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இந்த அமெரிக்கா பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியை விட கண்ணுக்கு தெரியாத எதிரிக்கு தான் பயம் அதிகம்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதே கேட்டகரியில் தான் இந்த சப்மரைன்ஸ் வரும். இப்போ லேண்ட் பேஸ்டு மிசைல் சைலோஸ் இல்லை லேண்ட் பேஸ்டு மிசைல் லான்ச்சர்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு நாட்டால் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட முடியும். இந்த இடத்துல ஒரு சைலோ இருக்கலாம், இந்த இடத்துல மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணணும்னா இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு மிசைல் லான்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கெஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த சப்மரைன் வார்ஃபேர்ன்றது இது எல்லாத்தோட ரொம்பவே மாறுபட்டது. கடலுக்கு அடியில் யாருக்குமே தெரியாமல் பல மாதங்கள் வரைக்கும், இப்போ நமக்கே தெரியாமல் நம்மளோட வங்காள விரிகுடாவில் பாண்டிச்சேரியிலையோ சென்னையிலையோ ஒரு சப்மரைன் நடந்திருக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இந்த சப்மரைனை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதையே டெட்லியஸ்ட் ஃபார்மஸ்ட் டு கேரி அ நியூக்ளியர் ஸ்ட்ரைக்ன்றது இந்த சப்மரைன் வார்ஃபேர் தான். எந்த இடத்துலேருந்து எப்போ அடிப்பாங்கன்றது தெரியாதப்போ அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ன்றது எதிரிகளுக்கு ஒரு சாதகமாக மாறிடும். இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு டெக்னாலஜியும் மற்றவங்க கிட்ட மாற்றப்போ அதுலேருந்து ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட நம்ம நினைப்போம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இந்த மாதிரி நிறைய நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரில் ஒவ்வொரு சின்ன இன்புட்டுமே எதிரிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இப்போ சைனா கிட்ட இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் போயிருக்கிறது நமக்கும் பிரச்சனை தான், இந்தியாவுக்கும். ஏன்னா நம்மளும் அதே மாதிரி விமானங்களை பயன்படுத்திட்டு இருக்கோம். சைனாவோட சப்மரைன் டிடெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளும் நிறைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நம்மளோட இந்தியாவும் இதே மாதிரி வேலைகளை சைனாவோட சப்மரைன்ஸை டிடெக்ட் பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்கணும். இதோட நம்ம இந்த வீடியோட எனக்கு வந்துடும். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குறிப்பாக அமெரிக்காவோட இந்த ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட் ஆனது சைனா கைகளில் சிக்கியிருக்கிறது எந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும், இது அமெரிக்கான்றதையும் தாண்டி இந்தியாவுக்கும் ஒரு பிரச்சனை சொல்லியிருந்தேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் எல்லாருக்கே